الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. عن ابن عمر رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم كان يرفع يديه حذو منكبيه إذا افتتح الصلاة وإذا كبر للركوع وإذا رفع رأسه من الركوع متفق عليه. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக தொழுகையின் முறையை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் எண் 290 296 வரை பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன்னால் பார்த்த ஹதீஸ்களில் விளக்கமாக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு பிறகு ஒவ்வொரு ஹதீஸும் அதனுடைய ஆதாரங்களை இங்கு இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்குரிய ஆதாரத்தையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் சிறிய சிறிய ஹதீஸின் அடிப்படையில். முதல் ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறி தொழுகையை ஆரம்பம் செய்யும் பொழுது மற்றும் ருக்குவிற்கு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறும் போதும் ருக்குவில் இருந்து தலையை உயர்த்தும் போதும் தம் இரு கரங்களை தம் தோளுக்கு நேராக உயர்த்துவார்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸுகளில் நாம் பார்க்கும் பொழுது 4 ஹதீஸுகள் குறிப்பாக கரத்தை உயர்த்துவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் முன்கூட்டிய பாடங்களில் பார்த்தோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகையில் அவர் தன் கரத்தை 4 நிலையில் 4 இடத்தில் உயர்த்துவார்கள். ஒன்று தக்பீர் தஹ்ரீம், முதல் தக்பீர் சொல்லும் பொழுது தன்னுடைய இரு கரத்தையும் தோல் அளவுக்கு உயர்த்துவார்கள் அல்லது காது அளவு உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று கூறி கட்டுவார்கள். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவுக்கு செல்வதற்காக தக்பீர் கூறும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று தன்னுடைய இரு கரத்தையும் உயர்த்தி அவர் ருக்குவுக்கு செல்வார்கள். மூன்றாவது இடம், ருக்குவில் இருந்து எழுந்துக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதர் என்று கூறி 2 கரத்தையும் உயர்த்துவார்கள். நான்காவது இடம், முதல் அத்தஹியாத் ஓதிய பிறகு 3வது ரக்காத்திற்காக எழுந்துக்கும் பொழுது அவர் தன் கரத்தை கட்டுவதற்கு முன்னால் அல்லாஹ் அக்பர் என்று 2 கரத்தையும் உயர்த்தி தோள் அளவுக்கு பிறகு கட்டுவார்கள். ஆக இந்த 4 நிலையிலும் முதல் நிலை 2 கரத்தையும் உயர்த்துவது என்பது மிகவும் ஒரு அடிப்படையான ருக்குனாக இருக்கின்றது. அதை மனிதன் விட்டுவிட்டான் என்றால் அவனுடைய தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்த 3 நிலையிலும் இது சுன்னாவாக இருக்கின்றது. முன்கூட்டியே நாம் பார்த்தோம், சுன்னாவை நாம் பின்பற்ற வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சுன்னாதான் தொழுகையுடைய அழகாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பேணி காத்தார்கள், நாமும் இதை பேணி காக்க வேண்டும். அதற்கு பிறகு ஹதீஸில் வருகின்றது, நபிகள் நாயகம் 291வது ஹதீஸில் பார்க்கும் பொழுது தம் இரு கரங்களையும் தம் இரு தோளுக்கு சமமாக உயர்த்துவார்கள், பின்னர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூறுவார்கள் என்று அபு ஹமீத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் பார்க்கும் பொழுது அதில் தம் இரு காதுகளுக்கு சமமாக உயர்த்துவார்கள் என்ற செய்தி வருகின்றது. அதே போல வாயில் பின் ஹுஜர் ரலியல்லாஹு அவருடைய ஹதீஸ், அடுத்த ஹதீஸை பார்க்கும் பொழுது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதேன். அப்போது அவர்கள் தமது நெஞ்சில் தமது இடக்கரத்தை வைத்து அதன் மீது தம் வலக்கரத்தை வைத்தார்கள் என்று கூறினார்கள். ஆக 3வது ஹதீஸில் எங்கு கட்டுவது நம்முடைய கரத்தை, ஆக முன்கூட்டியே நாம் பார்த்தோம், தன்னுடைய மனிதன் தொழுகையில் இருக்கும் பொழுது தன்னுடைய வலது மற்றும் இடது கரத்தை நெஞ்சில் அவர் கட்ட வேண்டும் என்று இது சஹீஹான சுன்னத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறிய வண்ணமாக அவர்கள் கூறினார்கள், இதுதான் சிறந்த வார்த்தைகளிலே சிறந்த விஷயமாக இருக்கின்றது. கருத்துகள்
நிறைய கருத்துகள் இருந்தாலும் இது சிறந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் இதற்கு தான் ஆதாரம் இருக்கின்றது. மற்ற தொப்புளுக்கு கீழ் கட்டுவதும் அல்லது தொப்புளில் கட்டுவது என்பது வரக்கூடிய ஹதீஸு அது ஆதாரமற்றது. அதற்கு எந்த ஒரு ஆதாரம் சஹீஹான ஹதீஸில் இல்லை என்று கூறினார்கள். அதே போல சிலர் தோல் புஜத்திலேயும் கட்டுகின்றார்கள், அதுவும் கிடையாது. இங்கு நம்முடைய ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொழுகையில் கையை உயர்த்துவது கூடிய தத்துவத்தை இங்கு கூறியிருக்கின்றார்கள். என்ன கூறியிருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது அவர் கூறினார், தக்மீல் இபாதத்தில் யதைன், இந்த தொழுகையில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனிப்பட்ட ஒரு அமல் இருக்கின்றது, வேலை இருக்கின்றது. இபாதத் என்ற அடிப்படையில் வணக்க வழிபாட்டு கரத்திற்கும் இருக்கின்றது, பிறகு முட்டிக்கும் இருக்கின்றது, காலுடைய விரல் முனைக்கும் இருக்கின்றது, அதே போல மூக்கு மற்றும் நெற்றிக்கும் இருக்கின்றது. ஆக எல்லா உறுப்புகளும் இபாதத்தில் மும்முரமாக இருக்கட்டும் என்பதற்காக தான் இந்த கையை உயர்த்துவது இங்கு சுன்னத்தாக இருக்கின்றது. அதனால்தான் இது ஒவ்வொரு ருக்குவுக்கு செல்லும் பொழுதும் உயர்த்தப்படுவது, ருக்குவிலிருந்து நிற்கும் பொழுது உயர்த்துவது என்பது கைகளுக்கும் இபாதத்து, கைகளும் இந்த இபாதத்தில் சேர்ந்து இருக்கின்றது என்று ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இரண்டு கரத்தையும் மனிதன் தன்னுடைய மார்பில் கட்டுவது குறித்த 3 பலன்களை குறிக்கின்றார்கள். ஒன்று கமாலுல் குஷூ, முழுமையாக உள்ளச்சத்துடன் மனிதன் தொழுவான், முழுமையாக ஓர் மனுதரன் அவன் தொழக்கூடிய நிலை ஏற்படும். இரண்டாவது கமாலு தஅத்துப் மா அல்லாஹ், அல்லாஹு தஆலாவிடம் முன்னால் நிற்கின்றான், அவன் கனிவாகவும் பணிவாகவும் அவன் நிற்கக்கூடிய நிலை ஏற்படும். மனிதன் 2 கரத்தையும் கட்டி அவன் இருக்கின்றான் என்றால் இது ஒரு அல்லாஹ் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு அதபு மரபாக இருக்கின்றது என்று ஷேக் ரஹிமஹுல்லாஹ் கூறினார்கள். மூன்றாவது வஅன்னஹு அக்ரபு இலா ஹுதூரில் கல்பி ஃபி ஸலாத், இதனால் பயபக்தியுடனும் இருக்கும். ஆக இந்த 3 தன்மைகள், இந்த 3 பலன்கள் மனிதன் தன்னுடைய 2 கரத்தையும் அவன் மார்பின் மீது வைத்தால் ஏற்படும் என்று ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய விளக்க உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக அதே போல முஸ்லிம் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸிலும் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கான الناس يؤمرون ان يضع الرجل اليد اليمنى على ذراعيه اليسرى في الصلاه, மனிதனுக்கு கட்டளையிடப்படுகின்றது அவன் தன்னுடைய வலது கரத்தை இடது கரத்தின் மேல் வைத்து இருக்கட்டும், தொழுகையில் இருக்கட்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆக கட்டளையிடப்படுவது என்பது சஹாபாக்களுக்கு யார் கட்டளையிடுவார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கட்டளையிடுவார்கள். ஆக இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். நாம் தொழுகையில் உள்ளச்சத்துடன் தொழுவது தான் மிக முக்கியமானது. உள்ளச்சமும் பயபக்தி இல்லாத தொழுகை அது ஒரு சடலம் போல, எடுத்துக்காட்டு ஒரு சடலம் போல, அதில் ரூஹும் ஆத்மாவும் உயிரும் இல்லாத ஒரு ஜடம்தான் என்று ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். நம்முடைய தொழுகையை நாம் உள்ளச்சத்துடன் நாம் தொழுக வேண்டும். அதற்கு பிறகு 294வது ஹதீஸில் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم لا صلاة لمن لم يقرأ بأم القرآن, யாரு உம்முல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய சூர ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருடைய தொழுகை கிடையாது என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அதே போல இப்னு ஹிப்பான் மற்றும் தாருகுத்னியில் வரக்கூடிய ஹதீஸில் பார்க்கும் பொழுது லா துஸிஉ ஸலாத்துன் லா யுக்ரவு ஃபீஹா பிஃபாத்திஹத்தில் கிதாப், எந்த தொழுகையில் சூர ஃபாத்திஹா ஓதவில்லையோ அது முழுமை பெறாது, அது அந்த தொழுகைக்கு போதுமானதாக இருக்காது என்று ஹதீஸ் வருகின்றது. கடைசி ஹதீஸ் 296வது ஹதீஸில் அஹ்மது மற்றும் அபு தாவூத், திர்மிதி மற்றும் இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய பதிவாகியுள்ள ஹதீஸை பார்க்கும் பொழுது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், லஅல்லகும் தக்ரஊன கல்ஃப இமாமிக்கும், நீங்கள் இமாமுக்கு பின்னால் ஏதோ ஓதுகின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கூறினார்கள், நாம் ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா தஃஅலு, இத மாதிரி செய்யாதீங்க, இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரா ஃபாத்திஹாவை தவிர வேறு எதையும் நீங்கள் ஓதாதீர்கள். ஃபஇன்னஹு லா ஸலாத்தி லிமன் லம் யக்ரா பிஹா, ஏனென்றால் யார் இதை ஓதவில்லையோ அவருடைய தொழுகையே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு பொதுவாக தொழுகையில் இமாமுக்கு பின்னால் நிற்கும் பொழுது மௌனமாக இருங்கள், அதில் விதிவிலக்கு சூரா ஃபாத்திஹாவை மட்டும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத், அபு தாவூத், திர்மிஸியில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ஆக நாம் முன்கூட்டியே பார்த்தோம் அன்புக்குரியவர்களே, தொழுகையில் சூரா ஃபாத்திஹா என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படையானதாக இருக்கின்றது. அது இமாமாக இருக்கட்டும், இமாமுக்கு பின்னால் நாம் தொழக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது தனியாக தொழக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது சப்தமாக தொழக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், மௌனமாக தொழக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், ஃபரதான தொழுகையாக இருக்கட்டும், நஃபிலான தொழுகையாக இருக்கட்டும், ஏன் ஜனாசா தொழுகையாக இருக்கட்டும், சூரா ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத, அந்த தொழுகையே கிடையாது என்று நாம் முன்கூட்டியே பார்த்தோம். அதே தான் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ்வும் இங்கு இந்த விஷயத்தில் பதிவு செய்கின்றார்கள். எந்த நிலையிலும் தொழுகையில் சூரா ஃபாத்திஹா விடுபட்டது என்றால் அந்த தொழுகையே கிடையாது, அந்த தொழுகை முழுமை பெறாது, அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆம், இந்த சட்டத்தில் ஒரே ஒரு இடத்தில் விதிவிலக்கு கூறுகின்றார்கள் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ். எங்கு என்று பார்க்கும் பொழுது, மனிதன் அவன் ஒரே ஒரு இடத்தில்தான் அவனுக்கு சூரா ஃபாத்திஹா ஓதாமல் இருப்பது என்பது விதிவிலக்கு வரும். எப்பொழுது என்றால், இமாம் ருக்கூவில் இருக்கும் பொழுது வந்து அவர் சேர்ந்தால் என்றால், இமாமில் ருக்கூவில் இருக்கும் பொழுது மனிதன் தொழுகையில் வந்து சேருகின்றான் என்றால் அவன் உடனடியாக தக்பீரத் தஹ்ரீம் அல்லாஹ் அக்பர் என்று கூறி உடனடியாக அவன் ருக்கு சென்று விடுவான். இதனால் அவருடைய அந்த ரக்காத்து கணக்கிடப்படும். அவன் அந்த நேரத்தில் சூரா ஃபாத்திஹா ஓதுவது என்பது அவசியம் கிடையாது. ஏனென்றால் இதற்குரிய ஆதாரத்தை சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார்கள். அபூபக்கரா என்று சொல்லக்கூடிய சஹாபி ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவில் இருக்கும் பொழுது அவர் ஓடி ருக்குவுடைய நிலையிலே வாசலிலே ருக்கு செய்துவிட்டு அவர் அதே நிலையில் வந்து சஃபில் சேர்ந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு கேட்டார்கள், இதை யார் செய்தார்கள் என்று. அவர்கள் கூறினார்கள், நான் தான் செய்தேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜாதகல்லாஹு ஹிர்ஸன் வலா தஊத், அல்லாஹ் தஆலா உங்களுடைய இந்த ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்துவானாக. தொழுகை விடக்கூடாது, ரக்காத் எங்கு விட்டுவிடுமோ என்ற அந்த ஆர்வத்தை உங்களுக்கு அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவானாக. ஆனால் நீங்கள் இதை மாதிரி செய்யாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆனால் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூரா ஃபாத்திஹா வை பற்றி இங்கு கேட்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு கியாம் என்று சொல்லக்கூடிய நிற்கக்கூடிய அந்த நிலை கிடைக்கவில்லை. அவர் உடனடியாக ருக்கு சென்றதனால அந்த ரக்காத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப தொழுங்க என்று சொல்லவில்லை. அதனால இதே ஒரே ஒரு நிலையில் மட்டும்தான் சூரா ஃபாத்திஹா உடைய அந்த விதிவிலக்கு இருக்கும். மற்ற எல்லா நிலையிலும் சூரா ஃபாத்திஹா ஓதுவது என்பது அவசியமானது என்று ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் இங்கு பதிவு செய்கின்றார்கள். அதற்கு பிறகு ஒரு மனிதன் அவன் சூரா ஃபாத்திஹா ஓதுவதை மறந்து விட்டான் என்றால் என்ன செய்வது? அவன் 3 ரக்காத் 4 ரக்காத் தொழுகின்றான். முதல் ரக்காத்தில் இருக்கின்றான், அவன் சூரா ஃபாத்திஹா ஓதவில்லை. பிறகு இரண்டாவது ரக்காத்தில் தான் அவனுக்கு நினைவு வருகின்றது, அவன் சூரா ஃபாத்திஹா ஓதவில்லை. அப்பொழுது ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அவன் முன்னால் முதல் ரக்காத் ஓதியது என்பது அது கணக்கில் வராது, இரண்டாவது ரக்காத் தான் முதல் ரக்காத்தாக இருக்கும் என்று அவர் கூறுகின்றார். ஆக இந்த எல்லா ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, சூரா ஃபாத்திஹா என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் சுப்ஹானல்லாஹ், பாருங்க, இந்த ஹதீஸ் இப்னு மாஜா, அபூ தாவூத், திர்மிஸில் வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையில சஹாபாக்களிடம் கேட்டார்கள், லஅல்லகும் தக்ரஊன கல்ஃப இமாமிக்கும், நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு சஹாபாக்களுக்கு தரப்பில் திரும்பி கேட்டார்கள், நீங்கள் இமாமுக்கு பின்னால் ஏதோ ஓதுகின்றீர்களே என்று கேட்கும் பொழுது நீங்கள் ஆம் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா ஃபாத்திஹாவை தவிர வேறு எதையும் நீங்கள் ஓதாதீர்கள், ஏனென்றால் சூரா ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் அது தொழுகை கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு விதிவிலக்கு கூறியிருக்கின்றார்கள். இது ஃபஜ்ருடைய நேரம், அதுவும் இமாமுக்கு பின்னால், அதுவும் சப்தமாக ஓதக்கூடிய
தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள் என்றால் மற்ற தொழுகையில் உடைய சட்டம் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிய வருகின்றது. ஆக இது சூரா ஃபாத்திஹா என்பது மிக முக்கியமானதும் அவசியமானதாக இருக்கின்றது. தொழுகையில நாம் இதை தொழுகுவது என்று அவசியமானது. இது விடுபட்டது என்றால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சூரா ஃபாத்திஹாவை நாம் எப்பொழுதுமே நம்முடைய தொழுகையில நாம் தொழுக வேண்டும். ஜனாசாவுடைய தொழுகையிலும் சூரா ஃபாத்திஹா என்பது அவசியமானது. ஆனால் சிலர் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் இங்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகின்றார்கள். மக்கள் சூரா ஃபாத்திஹாவை அல் ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடியது என்பது இதை மக்கள் தவறாக பயன்படுத்துகின்றார்கள். எங்கு ஓத வேண்டுமோ அங்கு ஓதுவதில்லை, எங்கு ஓதக்கூடாது அங்கு ஓதுகின்றார்கள். எடுத்துக்காட்டாக மனிதர் நிக்காவுடைய நேரத்தில் மற்றும் ஒப்பந்தம் வைக்கும் பொழுது ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது அவர்கள் அல் ஃபாத்திஹா என்று கூறுகின்றார்கள். இது எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டதல்ல, இது அனுமதிக்கப்பட்டது கிடையாது. எதுவரை என்றால் பித்அத் என்று ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் இது நலனாக இருந்திருந்தால் ஒவ்வொரு சுப காரியத்திலும் ஒவ்வொரு மகிழ்ச்சியான ஒரு நிலையிலும் ஃபாத்திஹா என்று ஓத வேண்டும் என்று இருக்குமேயானால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் செய்திருப்பார்கள், பிறகு சஹாபாக்கள் அதை செய்திருப்பார்கள். எப்பொழுது இவர்கள் செய்யவில்லையோ அது நலனாக இருக்காது, மாறாக அது ஒரு புதிதான ஒரு விஷயம் மற்றும் பித்அத்தாக தான் இருக்கும். ஆக அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த விஷயத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். சவுதியாக்களில் இது விஷயங்கள் கிடையாது, மற்ற நாடுகளில் இது ஏற்படுகின்றது என்று ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். மார்க்கம் எந்த இடத்தில் எதை ஓத வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றதோ அந்த இடத்தில் அதை ஓத வேண்டும். இதுதான் மார்க்கத்துடைய சட்டமாக இருக்கின்றது, இஸ்லாமிய சட்டமாக இருக்கின்றது. நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது என்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முறையை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருளானாக. மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு காட்டி தந்தார்களோ அதை முழுமையாக பற்றி பிடித்து அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருளானாக. மற்றும் மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரையும் சிபாரிசுடைய உரிமையாளர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.